புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலை எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும். அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். ஒரு சிறு பள்ளி மாணவியில இருந்து கர்ப்பிணி பெண்கள்ல இருந்து வயதான மூதாட்டி வரைக்கும் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இது மாதிரி பாலியல் வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருப்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு தலைகுனிவாக நான் பார்க்கிறேன். அந்த பெண்களை பாதுகாக்க வேண்டிய உடன் இருப்பவர்கள் என்ன செய்யறாங்க? காவல்துறை இது என்ன செய்யுது? ஆட்சியாளர்கள் இது என்ன பண்ணிட்டு இருக்காங்க என்ற கேள்வி வருகிறது. உறுதியாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதலமைச்சர் பல வாட்டி சொல்றார், யாராவது பின்தொடர்ந்தா 5 ஆண்டு காலம் தண்டனை வழங்கப்படும் சொல்றார். அதே மாதிரி பாலியல் வன்கொடுமை செய்தா போக்சோ சட்டத்துல கட்டாயம் தண்டனை கொடுப்போம் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நீங்க அறிவிச்சாலும் இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பது உண்மையிலேயே வேதனைக்குரியது, கண்டனத்துக்குரியது. முதல்வர் அவர்கள் வெறுமனே சொல்வது இல்லாமல் இது போன்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் யாராக இருந்தாலும் உடனடியாக போக்சோ சட்டத்திலே கைது செய்யணும். அதை விட மிக கொடூரமாக பாலியல் பண்றவங்கள நிச்சயமாக தூக்கு தண்டனை தரணும். அப்பதான் இதுக்கு ஒரு நிரந்தரமாக ஒரு முற்றுப்புள்ளி வருமே ஒழிய, இல்லை என்றால் இந்த நிகழ்வுகள் இது தொடர்கதையா தான் இருக்கும். நீங்களும் கேள்வி கேட்டிருப்பீங்க, நாங்களும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இதுக்கு மொத்த காரணம் ரூட் காஸ் எங்க இருக்குன்னு பார்த்தா கஞ்சா, மது, இதுதான். போதை கலாச்சாரமாக இன்னைக்கு தமிழ்நாடு மாறினதுனாலதான் இன்னைக்கு இது மாதிரி பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. மாணவிகள் முதல் கொண்டு யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்பு தர வேண்டிய ஆசிரியர்களே அவர்களை பாலியல் வன்கொடுமை செய்வது நிச்சயமாக கண்டனத்துக்குரியது. வேலியே பயிரை மேய்கின்ற கதையை நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது நிச்சயமாக இது தடுக்கப்படணும் என்பது எங்களுடைய கருத்து. ஞானசேகரன் அவர்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு மாணவி பாலியல் பலாத்காரத்துல இன்னைக்கு போக்சோ சட்டத்துல அவர் குண்டர் சட்டத்துல கைது செய்யப்பட்டிருக்கார். ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு துணையாக இருந்த சார் அப்படின்றவர் யார் என்பது யாருக்குமே இன்னும் தெரியல. அதனால அந்த சார் யார் அப்படின்றத மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது இது அரசினுடைய வேலை. அது ஒரு ஆளுநரும் ஆட்சியாளரும் கணவன் மனைவி போல நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருந்தாதான் இந்த நாட்டுக்கு நல்லது, மக்களுக்கு நல்லது. அதை விட்டுட்டு தங்களுடைய பர்சனல் ஈகோவோ தங்களுடைய பர்சனல் மோட்டிவேஷனோட செயல்பட்டால் அது நிச்சயமாக நாட்டுக்கும் மக்களுக்கு தான் அது பாதிப்பை தரும். திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறது அறுபடை வீட்டில் முதல் வீடு. இன்னைக்கு நேத்தா வந்துச்சு திருப்பரங்குன்றம் கோவில. எத்தனை ஆண்டு காலமாக பாரம்பரியமாக இருக்கின்ற ஒரு கோவில். இத்தனை வருஷம் இல்லாத ஒரு புது பிரச்சனை ஏன் இப்ப மட்டும் வருது? அப்ப இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது? எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் மதத்தை தூண்டி ஜாதியை தூண்டி ஒரு அரசியல் செய்வதாக மக்கள் கிட்ட ஒரு கருத்து இருக்கிறது என்பதை யாரும் மறுத்திட முடியாது. வேற எந்த ரீசனுமே கிடையாது. இங்க பல்வேறு மதம், பல்வேறு ஜாதி, பல்வேறு இனத்தவர்கள் இணைந்ததுதான் இந்தியா. அப்படி இருக்கும் பொழுது நாம் இந்தியா என்ற ஒரு உணர்வோட தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இது எல்லாமே இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு, ஜாதியை வச்சு பிரிக்கிறது, ஜாதியை வச்சு யாரெல்லாம் அதிக ஜாதி இருக்காங்கன்னு வாக்கெடுப்பு எடுக்கணும்ன்றது, இது பின்னாடி என்ன இருக்குன்னு நம்ம பார்த்தா அரசியல் தான் இருக்கு. இதனால அந்த ஜாதிக்கு ஏதாவது ஒரு பிளஸ் இருக்குமான்னு யோசிச்சு பார்த்தா கேள்விக்குறிதான்.